சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சிந்து இப்படி சொன்னதும் ஆரம்பத்துல நாங்க யாரும் ஒத்துக்கவே இல்ல. அதுக்கப்புறம் செவ்வந்தி தான் சிந்து சொல்றதும் ஒரு வகையில நல்ல யோசனையாத்தான் இருக்கு. வேணும்னா சிந்து பேரையும் பூரணி பேரையும் தனித்தனியா ஒரு சீட்ல எழுதி போட்டு எடுத்து பாப்போம். அதுல யாரு பேரு வருதோ அவங்க ஹனிமூனுக்கு போகட்டும்னு சொல்லிட்டா. அப்படி குலுக்கி போட்டதுல உன் பேரு தாண்டி வந்துச்சு. அப்படின்னா நியாயமா உன்னைத்தானே நாங்க அனுப்பி வைக்கணும், நீயே சொல்லு. ஆமா பாட்டி, கண்டிப்பா என்னதான் நீங்க அனுப்பி வைக்கணும். அப்படி சீட்டு குலுக்கி போட்டு பேர் வரதெல்லாம் அந்த கடவுளே பெர்மிஷன் குடுக்கறதா தான் அர்த்தம். அதெல்லாம் நம்ம மீறக்கூடாது. அதனாலதான்க்கா உங்களை அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்க முடிவு பண்ணிருக்கோம். அக்கா, இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? நானும் ரகுவும் ஹனிமூன் போறது எனக்கு சந்தோஷம் தாண்டி. இதை விடவும் பெரிய சந்தோஷம் எனக்கு எப்ப கிடைக்கும் தெரியுமா? உன்னை ரகு கிட்ட இருந்து பிரிச்சு இந்த வீட்டை விட்டு துரத்துனதுக்கு அப்புறம் தான். ரகுவோட சேர்ந்து ஜாலியா ஹனிமூன் ட்ரிப்ப முடிச்சிட்டு வந்து உன்னை நான் கவனிச்சுக்கிறேன். இந்த சந்தோஷமான விஷயத்த உடனே உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சோம். ஆனா அந்த ரகு பையன் இருக்கான்ல, உடனே அப்படி சொல்ல வேண்டாம், உன்னை டென்ஷன் பண்ணிட்டு அப்புறமா சொல்லலாம்னு சொல்லிட்டான். இதுக்கெல்லாம் காரணம் உன் புருஷன் தான், நாங்கெல்லாம் கிடையாது தாயே. என் விஷயத்துல எப்பவுமே உங்க பேரை இப்படிதான் பாட்டி. இனிமே இப்படி என்ன டென்ஷன் பண்ற மாதிரி விளையாட்டு காட்டாதீங்க, சரியா? இதுவும் ஒரு விதமான ஜாலி தான் பூர்ணி. உன்கிட்ட விளையாட்டு காட்டாம வேற யாருக்கிட்ட நான் விளையாட்டு காட்டுறது சொல்லு பாப்போம். போங்க. பூர்ணி வெக்கமெல்லாம் படுறா பாட்டி. அவளும் பொண்ணு தானடி. அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு இதெல்லாம் அவளுக்கும் இருக்கத்தானே செய்யும். மா சீக்கிரம் உட்கார்ந்து சாப்பிடுமா, இப்ப வண்டி வந்துரும். என்ன மாமா சொல்றீங்க? வண்டி வந்துருமா? வண்டி வந்துரும்னா உங்களை ஹனிமூன் கூட்டு போறதுக்கு வண்டி வந்துரும்னு சொன்னேன். அது சொன்னீங்களா? நான் இதை உடனே சாப்பிட்டு ரெடி ஆயிடுறேன் மாமா. வா சாப்பிடு. இந்தாமா, நிறைய ஊத்து. நம்மள ஹனிமூன் தான் அனுப்பி வைக்க போறாங்கன்னு எப்படி பூரிச்சு போயிருக்கா பாரு. ஆமாத்த, நாம அவளை எங்க அனுப்பி வைக்க போறோம்னு அவளுக்கு தெரியாது இல்ல. செவந்தியோட நோக்கம் அவளை நல்லா சாப்பிட வச்சு அனுப்பணுங்கிறதா. நல்லா சாப்பிடட்டும். இதெல்லாமே உனக்காக தான் பண்ணிருக்கோம் பூர்ணி. நல்லா சாப்பிடு. அண்ணி, அப்படியே அந்த அல்வாவையும் எடுத்து வைங்க, பூர்ணிமாக்கு ரொம்ப பிடிக்கும். எடுத்து வச்சிடலாம். அக்கா, கொஞ்சம் கிச்சடி வைக்கட்டுமா? அத்த உங்களுக்கு வேண்டாம், போதும். நல்லா சாப்பிடுங்கக்கா. நீங்க போற இடத்துக்கு தெம்பா போக வேண்டாமா? இப்ப இருக்கிற தெம்பே எனக்கு போதும். உன் அக்கறைக்கு ரொம்ப நன்றி. சார், ஐ வந்துட்டாங்கல்ல. அண்ணி ஷார்ப்பா வந்துட்டாங்க. நீ என்னங்க வந்துட்டாங்கன்னு ரொம்ப கொண்டாட்டமா சொல்றீங்க? யார் அவங்க?
அவங்க ரொம்ப முக்கியமானவங்க பூர்ணி. முக்கியமானவங்கன்னா எப்படி? எனக்கு ஒண்ணும் புரியலையே. அவங்க உன்னை ஹனிமூனுக்கு கூட்டிட்டு போக வந்திருக்காங்க. ஆ, அப்படின்னா அவங்க ரொம்ப முக்கியமானவங்க தானே. அந்த அர்த்தத்துல தாண்டி ரகு சொன்னா உனக்கு எல்லாமே விளக்கமா சொல்லணுமா? வந்திருக்கிறவங்க யாருன்னு பார்த்ததும் நீ டக்குன்னு புரிஞ்சுக்க வேண்டாம். ஹனிமூன் கூட்டிட்டு போறதுக்கு கார் டிரைவர் தானே வந்திருக்கணும் பாட்டி. ஆனா கூட 2 லேடிஸும் வந்திருக்காங்க. ஏன் எல்லாரும் ஒரே மாதிரி யூனிஃபார்ம்ல இருக்காங்க? எல்லாரும் உன்னை பாதுகாப்பா கூட்டிட்டு போக தான் வந்திருக்காங்க. அவங்க என்னதுக்கு பாதுகாப்பா கூட்டிட்டு போகணும் அத்தை? நான் ரகு கூட தானே ஹனிமூன் போக போறேன். இவங்கெல்லாம் தேவையில்லையே. என்னங்க நான் சொல்றது? நீ சொல்றது சரிதான் பூர்ணி. நம்ம 2 பேரும் ஹனிமூன் போற மாதிரி இருந்தா அவங்க தேவையில்லதான். அப்படி போலனா கண்டிப்பா அவங்க தேவை தானே. என்ன நீங்க அவங்க தேவையில்லைன்னு குழப்பிக்கிட்டு இருக்கீங்க? மாமா சொல்றத கேட்டு உங்களுக்கு குழப்பமா தான் இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு குழப்பம்லாம் கிளியர் ஆயிடும். என்ன எல்லாரும் ஒரு மார்க்கமா சிரிக்கிறீங்க? உங்க சிரிப்புல ஒரு சூது தெரியுதே. இது சரியா இல்லையே. சார், என்ன எல்லாரும் அங்கேயே உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் இங்க வாங்க. இதோ வந்துட்டோமா. இதோ வர மாமா மாமா நீங்களாவது சொல்லுங்க. யார் அவங்க? எதுக்கு வந்திருக்காங்க? சொல்றேம்மா, நீ சாப்பிட்டு வா, சொல்றேன் வரேன்.